அது மட்டும் நடந்தா கண்டிப்பா நான் விலகிடுவேன்னு த்ரிஷா ரொம்பவே உறுதியா, ஓப்பனா சொல்லியிருக்காங்க. த்ரிஷா தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகைகள்ல ஒருத்தங்க. நயன்தாராவுக்கு இப்போ பெரிய அளவுல மார்க்கெட் இல்ல. அதுக்கப்புறமா அந்த இடத்த த்ரிஷா பிடிச்சிட்டதா தான் திரைத்துறையில கருதப்படுது. போன வருஷத்துல மட்டும் அவங்க நடிப்புல 3 படங்கள் வந்துச்சு. இந்த வருஷத்துல தமிழ்லயும், தெலுங்குலயும் ஒரு படம் வர இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, விஜய் கூட அவங்க ஜோடியா வந்தது ரொம்ப பெரிய சர்ச்சைய ஏற்படுத்தியிருக்கு. மிஸ் சென்னை பட்டம் ஜெயிச்சு, அதுக்கு பின்னாடி சினிமாவுக்கு வந்தவங்க தான் த்ரிஷா. லேசா லேசா படத்துல அவங்க ஃபர்ஸ்ட் கமிட் ஆனாலும், மௌனம் பேசியதே படம் தான் ஃபர்ஸ்ட் வெளியாச்சு. அந்த படத்தோட ஹிட்டுக்கு பின்னாடி தொடர்ச்சியா பட வாய்ப்புகள் அமைஞ்சது. அது ஹிட் ஆகவும் செஞ்சது. தமிழ்ல என்ன மாதிரியான வெற்றிகள பார்த்தாங்களோ, அதே மாதிரி தெலுங்கு திரையுலகத்திலயும் பார்த்தாங்க. இதன் காரணமா தான் கோலிவுட், டோலிவுட்ல அவங்களோட கொடி உயர பறந்தது. ஃபுல் ஃபார்ம்ல போய்க்கிட்டு இருந்த அவங்களோட கெரியர் திடீர்னு சறுக்கல சந்திச்சுது. இதனால அவங்க இனிமே அவ்வளோதான் அப்படின்னு பலரும் ஆருடம் சொன்னாங்க. ஆனா 96 படத்தின் மூலமா தரமான ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. அத தொடர்ந்து பொன்னியின் செல்வன், ராங்கி, விடாமுயற்சி, குட் பேட் அக்லி, தக் லைஃப் மாதிரியான படங்கள்ல நடிச்சாங்க. அடுத்ததா சூர்யாவுக்கு ஜோடியா கருப்பு படத்துல நடிக்க போறாங்க. தெலுங்குல சிரஞ்சீவி கூட விஸ்வம்பரா படத்துலயும் நடிச்சிருக்காங்க. 2 படங்களும் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுது. இப்படி அவங்களோட கெரியர் நல்லா போய்க்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில, விஜய் கூட ஒரே கார்ல, ஒரே கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, அவங்க வந்தது ரொம்ப பெரிய சர்ச்சையையும், பரபரப்பையும் ஏற்படுத்துச்சு. அதுக்கு இதுவரைக்கும் எந்த பதிலும் சொல்லாம மௌனமா தான் இருந்துட்டு வராங்க த்ரிஷா. ஆனா, அவங்களோட மௌனம் பல சந்தேகங்களுக்கு வழிவகுக்குது. அதனால இந்த விவகாரத்துல என்னதான் உண்மை அப்படிங்கிறத அவங்க விளக்கணும் அப்படின்னு விஜய் ரசிகர்களும், தொண்டர்களும் தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க குடுத்த பேட்டி ஒண்ணு திடீர்னு ட்ரெண்ட் ஆயிருக்கு. அந்த பேட்டியில அவங்க, "நான் கல்யாணம் பண்ணிக்க இருந்த நபர் சினிமாவுல நடிக்கிறத நிறுத்தணும்" அப்படின்னு சொன்னாரு. ஆனா நான் நடிப்ப விடுறதுக்கு பதிலா அந்த கல்யாணத்த விட்டுட்டேன். அதனால தான் என்னோட கல்யாணம் நின்னு போச்சு. நான் கர்ப்பமானா மட்டும் தான் சினிமாவுல நடிக்கிறத நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடிகை த்ரிஷாவுக்கும் தொழிலதிபர் வருண் மணியனுக்கும் 2015வது வருஷம் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. அதுல குடும்பத்தினரும் பிரபலங்களும் கலந்துக்கிட்டாங்க. ஆனா அந்த நிச்சயதார்த்தம் கல்யாணம் வரைக்கும் போகல. அதுக்கு பின்னாடி நடிகர் ராணா கூட த்ரிஷாவுக்கு காதல் அப்படின்னும், அதுவும் நடக்கல அப்படின்னும் கிசுகிசுக்கப்பட்டுச்சு. ஆனா அத த்ரிஷாவோ, ராணாவோ எங்கேயுமே உறுதி செய்யல. இப்ப வரைக்கும் த்ரிஷா சிங்கிளா இருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.